247 புத்தகங்களை திரு இந்திரா சௌந்தரராஜன் அமரர் இந்திரா சௌந்தரராஜன் எழுதியிருக்காங்க. தமிழ் எழுத்துலகில் தனக்கென ஒரு தனியிடம் பெற்றவர். தொலைக்காட்சி நாடகங்களிலும் பெரும் புகழ் பெற்றவர். நமது இந்து சமய வழிமுறைகளான வைணவம், சைவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம் ஆகிய 6 வழிமுறைகளுக்கான ஆன்மீக நூல்களை எழுதியவர். இது மாதிரி நிறைய ஒரு பற்றி இருக்காங்க. ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர், நல்ல எழுத்தாளர், நல்ல சிந்தனையாளர், நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக மிகச்சிறந்த மனிதர். சமீபத்தில் மறைந்த அமரர் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய தெரிந்த பாரதம் தெரியாத பாத்திரம் பாகம் 2 இதனை தினமலர் நாளிதழின் தாமரை பிரதர்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வெளியிட்டிருக்கிறார்கள். விலை ரூபாய் 430. இந்த புத்தகத்தை உள்ள நம்ம போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும். இது 2வது பாகம். இந்த 2வது பாகத்தினுடைய முன்னுரையினுடைய நிறைவு வரியாக இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் ஒன்று எழுதியிருக்காங்க. அது படிக்கும்போது நம்ம கொஞ்சம் மனசு வலிக்கு தான் செய்யுது. உங்கள் ஆதரவை வைத்து இதன் 3ஆம் பாகமும் வெளிப்படும், அது உங்கள் கைகளில் தான் உள்ளது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஐயா அவர்கள். ஆனால் 2ஆம் பாகம் வெளிவருவதற்கு முன்பாக அமரர் ஆகிவிட்டார் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு மறுத்துக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனால் 3வது நாள் வெளிவருவது உங்கள் கையில் உள்ளது அப்படின்னு சொல்லுகிற போது தான் நமக்கு இன்னும் மனசு துருக்குறுகிறது. சரி, இனிமேல் உள்ளே போகலாம். தெரிந்த பாரதம் தெரியாத பாத்திரம், இது எதை பற்றி இருக்கும் நமக்கே தெரியும். மகாபாரத கதை அநேகமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ராமாயணமும் மகாபாரதமும் இந்திய நூலில் 2 கலந்து விட்ட இதிகாசங்கள். அதில் மகாபாரதம் மிக நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் மீண்டும் மீண்டும் சில பாத்திரங்கள் மட்டுமே நமக்கு மிக நன்றாக தெரியும். பஞ்சபாண்டவர்களும் தெரியும், அப்புறம் கௌரவர்கள் என்ற ஒருவர் துரியோதனன் தெரியும், ஓரளவு துச்சாதனன் தெரியும், கர்ணன் தெரியும், இப்படி ஒரு சில பேர் தான் தெரியும். ஆனால் மகாபாரதத்தில் தெரியாத கதாபாத்திரங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பற்றி இவர் சொல்லியிருக்கு அப்படிதான். ஆனால் அந்த கதாபாத்திரத்துடன் இந்த புத்தகம் நிறைவடைந்து விட்டதா என்றால் இல்லை. மகாபாரத கதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கதையினுடைய மிக முக்கியமாக நமக்கு அதிகம் பரிச்சயமில்லாத கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தி அவர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது.